ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் டாக் மணி வித் சாதிக். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கான வீடியோவாக இருக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம சில உண்மையான ஹார்ட் ஹிட்டிங்கான ட்ரூத் அண்ட் ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அண்ட் இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபியூ மினிட்ஸ் வந்து சில பேருக்கு லைஃப் சேஞ்சிங்காக கூட அமையலாம். ஸோ லிசன் டு திஸ் கான்வர்சேஷன் ஃபுல்லி. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் ஆர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அது பாசிட்டிவாக இருந்திருக்கலாம், நெகட்டிவாக இருந்திருக்கலாம், அதை வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் an awareness led sort of a community, right? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் ட்ரூத் உண்மையை பற்றி நம்ம பேசலாம். என்னென்னா, வெல்த் ஜென்ரேட் பண்ணுறது, மணியை வந்து காம்பவுண்ட் பண்ணி நம்ம வந்து சொத்து சேர்க்கறது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமே இல்லை. ஓகே, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு வந்து சீக்ரெட் ஃபார்முலா, சீக்ரெட் சாஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இந்த ஹோலி கிரேல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. யாராவது நம்மக்கிட்ட வந்து அதாவது டைரெக்டாவோ இல்லைன்னா சோஷியல் மீடியா ஆட்ஸ் மூலியமாகவோ இல்லை அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸு, அதுவும் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸில் வந்து ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுலாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸு, ஆனால் எனக்கு வந்து ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி தெரியும், இது வந்து நார்மல் பீப்புளுக்கெலாம் இதெல்லாம் ஒர்க் ஆகாது, சில பேருக்கு மட்டும்தான் தெரியும், அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, நான் அதை சொல்லி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லி ஆட்ஸ் மூலியமாகவோ இல்லை வேறு ஏதாவது வார்த்தைகள் உங்ககிட்ட சொல்லி உங்களை வந்து அட்ராக்ட் பண்ண நினைக்கிறாங்க, உங்கள் அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க போய் சொல்கிறாங்கன்றது தான் அர்த்தம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கிளியராக புரிஞ்சுக்கலாம். ப்ராப்ளமே என்னென்னா, நம்ம வந்து நிறைய நேரத்தில் சிம்பிளான பிரின்சிபல்ஸு, சிம்பிளான கான்செப்ட்ஸு, பேஷன்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. நம்ம வந்து நிறையா இந்த சோஷியல் மீடியா ஃபியூவல்டு நாய்ஸில் வந்து மாட்டிக்கிட்டோம். அந்த வெப்பில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு எப்படி எப்படி வந்து வெளில வர்றதுன்றது வந்து தெரியாமல் நம்மள வந்து நிறைய பேர் வந்து தவிச்சிட்டு இருக்கோம். இல்லை, நான் வந்து ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக, அண்ட் நான் நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறேன். நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மேபி ஒரு 15-16 இயர்ஸ் அதுக்கு மேலேயே நான் இருந்திருக்கேன். இன் சம் ஷேப் ஆர் ஃபார்ம் வந்து நான் அசோசியேட் ஆகிருக்கேன். அண்ட் இப்போ ரீசன்ட் பாஸ்டில் என்னோட கெப்பாசிட்டி, நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஐ எம் ஹியரிங் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ், எஸ்பெஷலி நெகட்டிவ் ஸ்டோரிஸ், வேர் பீப்புள்ஸோட லைஃப் ஸ்டைலே வந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு. சீக்கிரமாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் சேவிங்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு போடுறது. அண்ட் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்ட் பார்க்குறேன். என்னென்னா, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு பார்க்குறேன் பீப்புள் கிட்ட, எஸ்பெஷலி வந்து இந்த மிடில் ஏஜ்டு, ஒரு 35 அண்ட் அபவ், இந்த 40 இயர்ஸ் அண்ட் அபவ், அந்த ஒரு ஏஜ் குரூப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு நான் பார்க்குறேன். என்னென்னா, அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ஸில் வந்து அப்ஸ்கில் பண்ணுன்ற சுச்சுவேஷன் நிறையா, ஆனால் எல்லாருக்கும் அப்ஸ்கில் பண்ணுன்ற மோட்டிவேஷன் கிடையாது. யங்கர் லாட் கிட்ட இருந்து காம்படிஷனு, அவங்க ஜாப்ஸ் வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இதனால் என்னென்னா, நிறைய ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுது. லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸில் வந்து ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் கிரெடிட், மோஸ்ட் பீப்புள் ஹூ ஒர்க் வந்து ஹோம் லோன்ஸ் வந்து வச்சுருக்காங்க, வெஹிக்கிள் லோன்ஸ் இருக்குது, பர்சனல் லோன்ஸ் இருக்குது, கிரெடிட் கார்டு டெட்டு, யூ நேம் இட், எல்லா டைப் ஆஃப் டெட்டும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட ஒர்க்கில் வந்து ஒரு பம்ப் வரும்போது, ஒரு ஹர்டில் வரும்போது, இல்லை ஒரு லே ஆஃபோ ஏதோ வரும்போது, அவங்களுக்கு வந்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சோ கால்டு செல்லர்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் வந்து இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு, ஈஸி வழி நான் ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தே லோவர் பீப்புள் இன், நிறைய பேர் போயிட்டு ஈஸியாக நம்ம சம்பாதிக்கலாம் மார்க்கெட்டில், எஃப்என்ஓ ட்ரேடிங்கில், கிரிப்டோ ட்ரேடிங்கில், கமாடிட்டிஸ் ட்ரேடிங்கில், ஃபோரெக்ஸில் ஈஸியாக ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட ரிஸ்க்கை புரியாமல், அதோட ரிஸ்க், ஆக்சுவல் ரிஸ்க் என்னன்னு தெரியாமல் போயிட்டு நிறைய ஹார்ட் ஏர்ன்டு மணி வந்து விட்டுட்டு அப்புறம் அதனால நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறது வந்து நம்ம பார்க்குறோம், ரைட்? என்னன்னா, இது வந்து நாட் ஜஸ்ட் இந்த மிடில் இன்கம் பீப்புள், ஈவன் பீப்புள் ஹூ ஆர் ரிட்டையர்ட், அவங்க வந்து சேர்த்து வச்சிருந்த அசெட்ஸ் வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் இல்லை வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்கான அந்த அளவுக்கு வந்து ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் அவங்களுக்கு கிடையாது, ரைட்? ஸோ அதனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஈஸியாக கேன் ஐ மேக் மணின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் பீப்புள் ஈவன் above 860 they are getting into trading, trying to make a lot of money, they are trying out lot of things. எல்லாம் ஆன்லைனில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வருது. அண்ட் கொஞ்சம் நம்ம சர்ச் பண்ணாலே தெரியும்ல, எப்படி நம்மளை வந்து ட்ராக் பண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன வேணுமோ பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ, இல்லை நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை வந்து அப்படியே வந்து ஃபீட் பண்ணுற ஒரு சோஷியல் மீடியா ஃபீட் சிஸ்டமில் தான், இல்லை அந்த வெப்பில் தான் நம்ம வந்து இருக்கோம், ரைட்? ஸோ ஐம் சீயிங் ஆல் ஆஃப் திஸ் அண்ட் ஐ வாண்டட் டு மேக் திஸ் வீடியோ அண்ட் ரியலி டாக் அபவுட் சம் ஹார்ட் ஹிட்டிங் ஃபேக்ட்ஸ். நம்ம வந்து இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸை வந்து நம்ம சேஸ் பண்ணுறோம்.
மார்க்கெட்ஸ் வந்து அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இல்லை ட்ரேட் பண்ணி மேலே போகுதுன்னா ஓவர் எக்ஸைட் ஆயிடுறோம். அண்ட் மார்க்கெட் கீழே விழும்போது ஓவர் பேனிக் ஆயிடுறோம். அப்புறமா என்ன பண்ணுறோம்னா மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணுறோம். மார்க்கெட் வந்து பை நேச்சர் வந்து வால்டைல் தான். அது லீனியராக ஒரேடியாக மேலே போகாது, ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து கீழேயும் போகாது. பை நேச்சர் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை, கேபிட்டல், மணி ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து மேலே கீழே தான் போகும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தோம்னா ஓவர் எக்ஸைட் ஆகிட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இருக்கிற ஏற்கனவே சேர்த்து வச்ச மணியும் வந்து எடுத்து ஃபுல்லாக நம்ம டம்ப் பண்ணுறோம். ரிஸ்க்கு தெரியாமல் ஓவர் லெவரேஜில் போயிட்டு நம்ம ஃபியூச்சரில் நல்ல வெல்த் ஜென்ரேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஜென்ரேட் பண்ண வெல்த் இல்லை மணியை வந்து ஈஸியாக நம்ம போய் விட்டுறோம், ரைட்? அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரிஸை நான் நிறைய கேள்விப்படுறேன் இந்த ரீசன்ட் பாஸ்ட். அண்ட் பல டெக்கேட்ஸாக பல வருஷங்களாக ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச மணியை வந்து ஈஸியாக பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் ரிஸ்கிங் அண்ட் லூசிங் இட். இதனால ஃபேமிலிஸோட லைஃப் ஸ்டைலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ இந்த வீடியோட பிகினிங்லே நான் வந்து ஒரு விஷயம் பேசணும், ஓகே? எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் இம்பேக்ட் ஆகியிருக்கீங்கன்னா நான் என்ன அர்ஜ் பண்ணுவேன்னா இதை பற்றி நம்ம ஓப்பனாக பேசலாம், ரைட்? நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து வச்சுக்கிறாதீங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்லேயோ இல்லைன்னா கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்லேயோ இல்லைன்னா எஃப்என்ஓ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயோ இல்லைனா வந்து எம்எல்எம் ஸ்கீம்ஸில் இதிலலாம் நீங்கள் மணி விட்டுருந்தீங்கன்னா இட் இஸ் ஓகே, ரைட்? உங்கள் உள்ளே வந்து இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதுல வந்து பிரயோஜனமே கிடையாது. அந்த மிஸ்டேக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓன் பண்ணணும், ரைட்? ஆமாம், இது வந்து ஒரு மிஸ்டேக் தான், ஒரு தப்பு தான், நான் வந்து பண்ணது வந்து தெரியாமல் பண்ணிட்டேன். இது நான் இல்லைனா என்னோட ஃபேமிலியோட வெல்ஃபேர், அவங்க ஃப்யூச்சருக்காக தான் நான் வந்து இந்த ஸ்டெப்பை நான் எடுத்தேன். ஆனால் அது வந்து அதோட இம்பேக்டை வந்து நான் வந்து சரியாக கவனிக்கலை, அதனால எனக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு, என்னோட ஃபேமிலி லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு இம்பேக்ட் வந்துருச்சு அப்படின்றத வந்து ஓப்பனாக பேசலாம். ஏன்னா நம்ம உள்ளே வச்சுருந்தோம் தான் அது என்ன பண்ணோம்னா அது இன்னும் தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். அண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை நோக்கி நம்மளை வந்து கொண்டு போகாது. நம்ம வந்து சொல்யூஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம். ட்ரேடிங் இல்லைனா நீங்கள் கேம்பிளிங் எடுத்துக்கோங்க, இந்த ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸோட இஷ்யூஸ் என்னன்னா நம்ம வந்து அதில் கொஞ்சம் மணி லூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மளோட ஈகோ வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிடும், ரைட்? அதனால என்ன ஆகும்னா நம்ம நிறைய ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சு விட்டதுலேயே நான் எடுக்கலாம், விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்னும் போய் ரிஸ்க் எடுப்போம். ஏற்கனவே விட்டது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கி நம்ம ரிஸ்க் எடுப்போம். அது வந்து இன்னும் நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் வந்து இன்னும் பெரிய இஷ்யூஸில் வந்து கொண்டு போய் விட்டுரும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மிஸ்டேக்ஸை ஓன் பண்ணலாம், ரைட்? ஓப்பனாக அதை பற்றி நம்ம பேசலாம். அப்போ தான் வந்து என்னன்னா நம்ம சொல்யூஷன்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப இதை பற்றி கவலைப்படாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இட் இஸ் ஓகே, யூ ஆர் நாட் அலோன். நான் வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கேன். நான் வந்து ட்ரேடிங் ஐ எம் ஆல்சோ ஃபுல் டைம் ட்ரேடர். நானும் வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து பஸ்ட்லாம் ஆயிருக்கு, ஓகே? பட் என்னன்னா ஐ வாஸ் ஏபிள் டு லேர்ன். ஐ டுக் த டைம். இம்மீடியட்டாக அதை ரெக்கவர் பண்ணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வுட் ஹவ் பஸ்டட் தேர் அக்கௌண்ட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், ஆல்மோஸ்ட், ரைட்? ஸோ அதனால யூ ஆர் நாட் அலோன். ஸோ இது என்னன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து இது நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலுக்காகவும் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு லெட்ஸ் ஓன் த மிஸ்டேக்ஸ். இதுலேருந்து பாசிட்டிவ் அவுட்கம்ஸை நோக்கி நம்ம எப்படி போகலாம், இந்த மிஸ்டேக்ஸை வந்து நம்ம திருப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகே? அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நம்ம போக முடியும். ஏன்னா இதில் இம்பேக்ட் நம்மளுக்கு மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் தான், ஓகே? ஸோ வித் தட் செட் let us talk about basic foundation. ஓகேப்பா, இது வரைக்கும் நான் வந்து சரியாக மேபி ஃபைனான்ஷியல் ஃபவுண்டேஷன் நான் பில்ட் பண்ணல, ஆனால் என்னென்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பேசிக் தான். இது வந்து நிறைய பேர் தெரியாத விஷயம்லாம் கிடையாது, ஆனால் இதில் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. என்னென்னா பர்சனல் ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா சில பில்லர்ஸ் வந்து மெயினாக இருக்கணும், ஓகே? அந்த ஃபவுண்டேஷன் லேயர் வந்து மெயினாக இருக்கணும். ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணாமல் தேவையில்லாமல் ரிஸ்க்ஸ் நம்ம எடுக்கவே கூடாது. ஃபவுண்டேஷனை எப்படி பில்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட், நம்பர் 1, let us set up an emergency fund. Even if you are very very young, your expenses are very very low, it is okay. உங்க ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ்ல 6 மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து உங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? ரொம்ப சேஃபான ரிட்டர்ன் பெருசா இல்லாத, ரிஸ்க் இல்லாத அசெட்ல வந்து நம்ம பார்க் பண்ணி வைக்கணும். இப்போ என்னோட ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ் வந்து 50,000 ரூபாய் மாசம் அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் மினிமம் அந்த ரிஸ்க் ஃப்ரீ அசெட் கிளாஸ்ல வந்து இருக்கணும். நான் எஃப்டிஸோட பெரிய ஃபேன் கிடையாது, பட் நீங்கள் எஃப்டிஸில் போடுறீங்கன்னா கூட ஓகே, இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்ட்ஸில் பார்க் பண்ணி வைங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏதாவது வந்தால்
இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸாக இருக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து 6 மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அது அப்படியே 9 months எக்ஸ்பென்ஸ் அப்படியே இது பண்ணி வைக்கலாம், சேவ் பண்ணி வைக்கலாம். அப்புறம் 12 months வரைக்கும் நம்ம போகலாம். ஓகே, ஸோ நம்பர் 1, your first line of defense with respect to your wealth creation, your personal finance should be your emergency fund setup, right? இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டெப் நம்பர் 2க்கு போகலாம். இது என்னன்னா ப்ரொடெக்ஷன். ஓகே, ப்ரொடெக்ஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்சூரன்ஸ். ஒரு விஷயம் எஸ்பெஷலி நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் ஃபைனான்ஷியல் அசெட் நீங்கள் பில்ட் பண்ணல, உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸை வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டோட கலக்காதீங்க. இன்சூரன்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு வந்து அந்த டிஸ்போசபிள் இன்கம் நிறையா இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் நல்லா பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் சில ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சூட் ஆகலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இன்சூரன்ஸ் ஷுட் நாட் பி அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், ரைட்? இட் ஷுட் பி அ ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட். ஸோ ப்ரொடெக்ஷன் நம்ம பார்த்தோம்னா என்னென்ன, ஃபஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும், இன்னொன்று ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் தான் பியூர் ஃபார்ம் ஆஃப் இன்சூரன்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ஏர்ன் பண்ணுறேன், என்னோட ஏர்னிங்ஸை நம்பி டிபெண்டன்ஸ் இருக்காங்க, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அந்த இன்கம்னால அவங்க லைஃப் ஸ்டைல் இம்பேக்டாக இருக்கும்னா அதுக்கு அகேன்ஸ்டாக நான் ப்ரொடெக்ஷன் வாங்கி வைக்கிறது, ரைட்? அப்போ எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு 10 வருஷத்துக்காவது என்னோட டிபெண்டன்ஸ் வந்து ஃபைனான்ஷியலாக வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் இம்பேக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு நான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறேன். சின்ன வயசுலேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மி, லேட் ஆக ப்ரீமியம்ஸ் வந்து அதிகமாகும். இதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ்க்காக பண்ணக்கூடாது. நான் போட்டது எனக்கு திருப்பி வருமா, இல்லைனா நான் வந்து சீக்கிரமாக நான் பே பண்ணுமா, இல்லை ரைடர் நிறைய எடுக்கணுமா, இதெல்லாம் யோசிக்காதுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் யுவர் டிபெண்டன்ஸ் from any event that can cause an impact to their lifestyle. அதுக்கு தான் டேர்ம் இன்சூரன்ஸ். அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசும்போதே எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயிஸ். லெட் மீ டெல் யூ, ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் பத்தாது. த மொமெண்ட் நீங்கள் வந்து வேலையை விட்டு வெளியே ஸ்டெப் ஆன அடுத்த செகண்டே வந்து யூ டோன்ட் ஹேவ் யூ வில் நாட் ஹேவ் இன்சூரன்ஸ், ரைட்? ஸோ நீங்கள் பர்சனலாக நீங்கள் உங்களோட இமீடியட் ஃபேமிலிக்கு வந்து ஃப்ளோட்டர் பிளான் வந்து எடுத்து வச்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது. அதுதான் உங்கள் ப்ரைமரி ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கணும். ஏன்னா மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இஸ் ரியலி ஹை. அதோட எக்ஸ்பென்சஸ், அதோட இன்க்ரீஸை வந்து நம்மளே பார்க்குறோம், நம்மளை சுற்றி நிறைய பார்க்குறோம். ஸோ emergency fund, next is adequate protection. இது ரெண்டும் வந்து it will give some solid இது ரெண்டும் வந்து these are like strong layers and will give a strong foundation to your personal finance. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இன்ஃபேக்ட் மற்ற விஷயங்களுக்கு மேலேயே கூட இது வரலாம். என்னன்னா, நம்மளோட டெட் ஓவர் லெவரேஜ் இருக்கக்கூடாது, ஓவர் கடன் வந்து இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக கடன் வந்து பை இட் செல்ஃப் வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா உலகமே வந்து கடனில் தான் இயங்கிட்டு இருக்கு. அதான் ஃபேக்ட், ரைட்? த வேர்ல்ட் இஸ் ரன்னிங் அரவுண்ட் இன் டெட், விச் இஸ் ட்ரூ. பட் ஓவர் டெட், ஓவர் லெவரேஜ், அதுதான் வந்து ப்ராப்ளம். நான் வந்து என்னோட இன்கம்க்கு மீறின என்னோட டெட் சுமை, கடன் சுமை வந்து எனக்கு இருக்குது அப்படின்னா அது பிரச்சனை. டிப்பிக்கலாக ரூல் என்ன இருக்கணும் அப்படின்னா, என்னோட இன்கம், டோட்டல் மந்த்லி இன்கம்ல வந்து 30% இல்லைனா மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணோம்னா 35% தான் உங்கள் எல்லா இஎம்ஐயும் இருக்கணும். இதில் வந்து உங்கள் ஹோம் லோன் அடங்கணும், பர்சனல் லோனு, ஆட்டோ லோனு, கிரெடிட் கார்டு டெட்டு, எல்லாமே வந்து அந்த 30-35% தான் இருக்கணும். நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா 30-35,000 ரூபாய்க்கு மேலே இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்போனா மட்டும்தான் உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா எப்போனாலும் ஏதாவது ஒரு சின்ன பம்ப் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு மேனேஜ் இட், ரைட்? ஸோ ஓவர் லெவரேஜ் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. அப்படி வந்து ஓவர் காஸ்ட் டெட்டு நம்மளுக்கு இருக்குது, இந்த ரேஷியோக்கு மேலே உங்களோட கடன் சுமை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் வந்து எப்படி இந்த ஹை காஸ்ட் டெட்டெல்லாம் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும், ரைட்? ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். இங்கே வந்து அடுத்த லேயர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். லைக் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு, இன்சூரன்ஸு அண்ட் டெட் ரிடக்ஷனுக்கு அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் லெவரேஜ், ரைட்? ஸோ லெவரேஜ்ன்ற டேர்ம் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ஒரு குறுகின ஒரு மீனிங் தான் வந்து கொடுக்குறோம். ஆனால் ஆக்சுவலாக லெவரேஜ்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் திங்கிங் இருக்கணும். நம்ம பர்சனல் ஃபைனான்ஸில் ஃபவுண்டேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வரணுங்க. இல்லைன்னா நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணாலும் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா we are risking our money to unforeseen events தான். ஓகே, ஸோ லெவரேஜ்னா என்ன, பாசிட்டிவாக அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, லெவரேஜ் வந்து லெவரேஜ்னா லோன் கிடையாது. ஓகே, நீ வந்து மார்ஜினில் வந்து மணி வாங்கிட்டு சின்ன அமௌண்ட்டில் வந்து பெரிய பொசிஷன், பெரிய ட்ரேட் பண்ணுறது மட்டும் லெவரேஜ் கிடையாது.
இல்லைனா கடன் வாங்கிட்டு பெரிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் லெவரேஜ் கிடையாது. இன்ஃபேக்ட் அது பாசிட்டிவ் லெவரேஜ் கிடையாது என்னோட ஒப்பீனியனில். ஓகே, ஸோ லெவரேஜ்னா ட்ரேடிங்கும் கிடையாது. லெவரேஜ்னா என்னன்னா நம்ம ஃபவுண்டேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்குறது. ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் ரூல் என்னன்னா, ஐ மீன் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களோட ஆனுவல் எக்ஸ்பென்சஸ், ஆனுவலி வந்து என்னோட ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்ச ரூபாய் எனக்கு வந்து தேவை அப்படின்னு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஃபைனான்ஷியல் கோல் என்ன தெரியுமா இருக்கணும்? 1 கோடி ரூபாய்க்கான கார்பஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ணுறது. ஏன்னா 1 கோடியை வந்து நீங்கள் ஒரு 10% ரிட்டர்ன் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸில் பாண்ட்ஸு, ஃபிக்ஸ்ட் இன்கம் இதெல்லாம் சேர்த்து 10% வந்து கேபிட்டலில் பெருசாக ரிஸ்க் பண்ணாமல் 10% நம்மளால எடுக்க முடியும். அதான் ஃபேக்ட், ரைட்? அதுலேயும் வந்து ரிஸ்க் ஃப்ரீ, கம்ப்ளீட் ரிஸ்க் ஃப்ரீ கிடையாது. See, nothing is risk free, right? There is risk involved, but 10% is something that we can make. அப்போ 10% ரிட்டர்ன் வந்து 1 கோடி இல்லைன்னா 10 லட்ச ரூபாய் உங்கள் லைஃப் ஸ்டைல் இதில் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸை வந்து கவர் பண்ணிடும், ரைட்? அண்ட் அந்த 1 கோடி ரூபாய் கேபிட்டலும் வந்து இம்பாக்ட் ஆகாது, அது வந்து அப்படியே இருக்கும், ரைட்? ஸோ இல்லை என்னோட ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் 20 lakh அப்படின்னா அப்படியே டபுள். ஸோ ஃபவுண்டேஷன் டார்கெட் எவ்வளோ? நம்மளுக்கு வந்து 2 கோடி ரூபாய் இருக்கணும். ஸோ அந்த 2 கோடி ரூபாயில் 10% கேபிட்டலில் எதுவுமே டச் பண்ணாமல் 10%னா 20 லட்ச ரூபாய். இப்படி நம்ம வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் நீடுக்கான கார்பஸை நான் பில்ட் பண்ணுறது தான் வந்து பாசிட்டிவ் லெவரேஜ் என்னோட ஒப்பீனியனில். இதை நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா அவர் பேஸ் ஸ்ட்ராங். இதுக்குள்ளேயே நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை செட் பண்ணிட்டோம், இன்சூரன்ஸ் கவர் ப்ரொடெக்ஷனை செட் பண்ணிட்டோம், டெட்டை நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டேன், கண்டெயின் பண்ணிட்டேன் அப்படின்னா our foundation is strong, right? Then we can think about sort of investments. ஆனால் எங்கே வந்து இது தப்பாக போகுது அப்படின்னா, மோஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபவுண்டேஷன் பற்றிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். எடுத்தவொடனே எனக்கு வந்து காசு டபுள் ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ட்ரேடிங்கில் வந்து நம்மளோட ஃபுல் சேவிங்ஸை எடுத்து நம்ம ரிஸ்க் பண்ணுவோம். அதில் விட்டோம்னா கடன் வாங்கி நம்ம பண்ணுவோம். எல்லா ஐபிஓவும் நம்ம சேஸ் பண்ணுவோம். IPO சேசிங் will not make you money. I'll make another video on it with detailed research. But IPO chasing will not help. IPO invest பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். But very few companies come with like really good valuation. அதுவும் இந்த டே அண்ட் ஏஜில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸோட வேல்யூ வந்து இந்த ப்ரைவேட் எக்விட்டி பிளேயர்ஸ், ஏர்லியர் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஆல்ரெடி வேல்யூலாம் சக் பண்ணிட்டு மீதி இருக்கிற சக்கையை தான் வந்து பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து டம்ப் பண்ணுறாங்க கேபிட்டல் மார்க்கெட்ஸ் IPO மூலிமா. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் ஆல்ரெடி வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்குது. நம்ம அதை போய் அந்த இடத்துல போயிட்டு சேஸ் பண்ணோம்னா அட் சம் பாயிண்ட் வந்து வேல்யூவேஷன் வில் கேட்ச் அப், அதெல்லாம் வந்து கீழே தான் விழுவும். அதையும் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ IPO சேசிங் செஞ்சு நம்ம பண்ண வேணாம். ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் ஈஸிலி அவைலபிள், பீப்புள் ஆர் செல்லிங் இட் டு அஸ், வி ஷுட் நாட் பி சேசிங் இட், ரைட்? இன்னொன்று, ஒரு பெரிய பெட்டு நான் எடுத்துக்கிறேன்ப்பா, ஒரு பெரிய ரிஸ்க் நான் எடுத்துக்கிறேன்ப்பா, இவங்க இது சொல்லிட்டாங்க, கிரிப்டோ கரன்சி இப்படி போக போகுது, இப்படி கீழே விழ போகுது, இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபவுண்டேஷன் லேயரே பில்ட் பண்ணாமல் நம்ம போயிட்டு இன்னும் ஃபுல்லாக நம்மளோட மணியை வந்து ரிஸ்க் பண்ணுறோம். ஒரு சின்ன மிஸ்டேக் போதும், இல்லைன்னா ஒரு மிஸ்டேக் போதும், ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட்டாக போயிடும், ரைட்? அதுக்கப்புறம் வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ணுறதுலாம் நம்ம டைம் எனர்ஜி போகாது. எங்கே போவோம்னா விட்டதை ரீபில்ட் பண்ணுறது, அந்த கடனை வந்து திருப்பி அடைக்கிறது, அதில் தான் நிறைய வருஷம் போயிடும், நிறைய எஃபர்ட் போயிடும். இதெல்லாம் உண்மையிலே வேஸ்ட், ரைட்? ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாத ரிட்டர்னே ஸ்ட்ராங்காக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாத வெல்த்தே ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ லெட் அஸ் நாட் திங்க் அபவுட் சம்திங் தட் will make us money quickly, right? Let us build the foundation and then அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து ரிட்டர்ன் வருது இல்லை, அந்த ரிட்டர்னில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே, that makes a lot more sense. ஏன்னா அந்த ரிஸ்க் எவ்வளோ லாஸஸ் நம்மளுக்கு கொடுத்தாலும் ஃபவுண்டேஷன் லேயர் வந்து இம்பேக்ட் ஆகக்கூடாது. அப்படிதான் இருக்கணும் நம்ம ஃபவுண்டேஷன். ஸோ லெட்ஸ் திங்க் அபவுட் தட், ரைட்? ஸோ அதான். ஸோ இப்போ நான் ரிஸ்க் எடுக்கவே கூடாது அப்படின்றத நான் சொல்ல. எல்லாத்துலேயுமே லைஃப்பில் ரிஸ்க் இருக்குல்ல. நான் இப்போ ஒரு வேலைக்கு போகிறேன், நான் வண்டி ஓட்டிட்டு போகிறேன், ரிஸ்க் இருக்குது. அண்ட் நான் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் வேலைக்கு போகிறேன். ஆனால் நான் வண்டி வாங்கியிருப்பேன், அதுக்கு செலவு பண்ணியிருப்பேன். நான் ட்ரெஸ்ஸு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மல்ஸ் நான் வாங்கணும், அதுக்கு நான் இது பண்ணியிருப்பேன். என்னோட டைம் அங்கே போய் நான் செலவு பண்ணுறேன். இதெல்லாம் காஸ்ட், இதெல்லாம் ரிஸ்க் தானே. ஆனால் எப்போ இது மீனிங்ஃபுல்லாக இருக்கும்? நான் செலவு பண்ணுற காஸ்ட்டு, ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு அதிகமாக இன்கம் கிடைக்கும் போது தான் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் இல்லை? ஸோ அந்த அவுட்கமோட ப்ராபபிலிட்டி எனக்கு அதிகமாக இருக்கும்போது தான் நான் எடுக்கிற ரிஸ்கே வந்து மீனிங்ஃபுல்லான ரிஸ்க்கு. ஆனால் ரொம்ப கம்மி ப்ராபபிலிட்டிக்கு நான் நிறையா ரிஸ்க்கு நான் போய் எடுக்கிறேன்னா அது என்ன பிரயோஜனம்? அது பிரயோஜனம் கிடையாது இல்லை? ஸோ ரிஸ்க்கை எடுக்க வேணான்னு நான் சொல்லலை. மறுபடியும் நம்ம வந்து ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டு அதுலேருந்து வர்ற ரிட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ 2 கோடி ரூபாய் ஃபவுண்டேஷன் இது பண்ணிட்டீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 15 lakhsன்னு வச்சுக்கலாம்.
அந்த ஒரு 20 lakhs உங்களுக்கு வருதுன்னா அந்த 5 lakhsல வந்து மேபி யூ டேக் a little bit more risk. அதையும் எடுத்துட்டு போயிட்டு கம்ப்ளீட்டா கேம்பிள் பண்ணாதீங்க. ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு தெரியாத விஷயத்துல போடாதீங்க. ஏன்னா அது ஒரு ஸ்பைரலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஒரு அடிக்டிவ் நேச்சர் இருக்கு ஸ்பெகுலேஷனுக்கு. ஸோ let us start building a strong foundation first, right? அப்போதான் வந்து நம்மளோட வெல்த் ஜென்ரேஷன் ஜேர்னியே வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோல் இஸ் ஃபவுண்டேஷன் வில் பில்ட் சேஃப்டி, அண்ட் அந்த சேஃப்டி மூலியமா வர ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களோட ரிஸ்க்குக்கான பிளே கிரவுண்டாக இருக்கட்டும், ரைட்? லெட் அஸ் ரிமெம்பர் தட். ஸோ நம்ம இப்போ ஃபவுண்டேஷன் பற்றி பேசிட்டோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் யுவர் பர்சனல் ஃபைனான்ஸ் ஆர் வெல்த் ஜென்ரேஷன் ஜேர்னி, ஸ்டாக் மார்க்கெட்ஸ். சரி, நான் ரொம்ப அனலிட்டிக்கலாக ரிசர்ச் ஓரியன்டாக நான் இந்த வீடியோ நான் பண்ணலை. பட் ஒரு பேசிக் ஃபேக்ட் என்னன்னா, அதை ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டே சொல்லலாம். என்னன்னா, லாஸ்ட் 100 yearsல ஸ்டாக் மார்க்கெட் கொடுத்த ரிட்டர்ன்ஸு எந்த அசெட் கிளாஸுமே கொடுக்கலங்க. அதுதான் ஃபேக்ட். அஃப்கோர்ஸ் வந்து கோல்டு இருக்கு, ரியல் எஸ்டேட் இருக்கு, பாண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் லாங் டேர்மில் ரைட் டிசிப்ளின்டு எக்விட்டி இன்வெஸ்டிங் அது கொடுத்த அந்த ரிட்டர்ன்ஸ், இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் வந்து எந்த அசெட் கிளாஸுமே கொடுத்ததில்லை. சில டைம்ல லாஸ்ட் 1 yearல ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் இஸ் கான் அப் 50%, அண்ட் ரியல் எஸ்டேட் இந்தியாவில் 2000லேருந்து 2013 வரைக்கும் ஃபினாமினல் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கு. ஓகே, பிட்ஸ் அண்ட் பீசஸில் வந்து சில அசெட் கிளாஸஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் ஓவர் லாங் டேர்ம் எக்விட்டிஸ் கொடுத்த அசெட் கிளாஸ் எதுவுமே கொடுத்ததில்லை. நான் சில எவிடன்ஸும் நான் வந்து ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், அது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதும் சரி, லாங் டேர்மில் வெல்த் ஜென்ரேட் பண்ணுறதும் சரி, காம்பவுண்டிங்கை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதும் சரி, இது எல்லாத்துலேயும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் தான் கிங்கு, ரைட்? ஆனால் அதுக்குன்னு வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுக்குன்னு வந்து சில மெக்கானிசம்ஸ் இருக்குது, சில பேசிக் லைக் ரூல்ஸ் இருக்குது, சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் அதோட இம்பேக்டை வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இஸ் அ கிரேட் மெக்கானிசம், ரைட்? ஸோ கேபிட்டல் ஃப்ளோ வந்து எங்கே வந்து கேபிட்டல் தேவையோ அங்கே வந்து அதை ஃப்ளோ பண்ணி அதை வந்து கரெக்டான இடத்துல போய் சேர்த்துட்டு அது மூலிமா வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ணுறதுல ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ கிரேட் மெக்கானிசம். எஸ், தேர் ஆர் ரிஸ்க்ஸ், எஸ் தேர் ஆர் மேனிப்புலேஷன்ஸ், எஸ் தேர் ஆர் நெகட்டிவ்ஸ். ஹியூமன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. நிறைய விஷயத்தில் வந்து பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, சில பேசிக் ரூல்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டான அசெட் அலோகேஷன், கரெக்டான டைம் லைனு அண்ட் சரியான காம்பவுண்டிங் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஸ்டாக் மார்க்கெட் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் வந்து எந்த அசெட் கிளாஸுமே கொடுக்காது, ரைட்? ஸோ நான் சொன்ன மாதிரி லைக் ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்லை. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் வந்து வெல்த் கிரியேட்டும் பண்ணலாம், காம்பவுண்டும் பண்ணலாம். ஐ கேன் ஆல்சோ டிஸ்ட்ராய் வெல்த். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஒரு கேம்பிளிங் அரினா மாதிரி, ஒரு கேம்பிளிங் டூலாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இல்லைன்னா வந்து கெட் ரிச் குவிக் ஸ்கீம், நான் வந்து டக்குன்னு போட்ட உடனே எனக்கு வந்து 100%, 200%, 300% ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா, யூ வில் நாட் பிலீவ். ஐவ் சீன் பீப்புள் ஹூ ஆர் இன் தேர் 60s who came to me. நான் அவங்க கிட்ட வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து 12% ரிட்டர்ன் வந்து லாஸ்ட் ஃபியூ ஹிஸ்டாரிக்கல் இது பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒழுங்கான அசெட் அலோகேஷனு, ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? லைக் எனக்கு வந்து 600% ரிட்டர்ன்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற கதையெல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன், ரைட்? விச் இஸ் வெரி டிஸ்ஹார்ட்னிங் ஃபார் மீ டு சி, பிகாஸ் அதெல்லாம் வந்து ஃபேக்டே கிடையாது. எஸ், வி வில் சி மல்டி பேக்கர்ஸ், சில ஸ்டாக்ஸ், சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபினாமினல் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். பட் ஆனால் நம்ம நினைக்கிற நேரத்தில் அது கொடுக்குமானா நடக்காது. மார்க்கெட்டில் வந்து நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது, நிறைய இன்புட்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம நினைக்கிற நேரத்தில் நம்ம நினைக்கிற விஷயம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்குமானா நடக்காது. சில ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வெல்த் ஜென்ரேட் ஆகும். இன்னொன்று, ரிஸ்க் புரியாமல், அகெயின் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ், இந்த FNO ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஹியூஜ் ரிஸ்க். ஆப்ஷன் பையிங் எஸ்பெஷலி வந்து சின்ன கேபிட்டல் வச்சு பெரிய பொசிஷன் நான் இது பண்ண முடியும், ஹை லெவரேஜ்லாம். அது எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டியே நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருக்குங்க. more than 60% of chance வந்து we will lose money in every option buying trade that we do. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக இன்ட்ரிகேட்டாக போக விரும்பல, மேபி இன்னொரு வீடியோவில் நம்ம பேசலாம். பட் these are lose situation, right? So don't go behind these things. IPO chasing பண்ண வேண்டாம். இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால என்னன்னா, நம்ம இன்னும் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணுறோமோ இல்லையோ, ஏற்கனவே இருக்கிற மணி, ஹார்ட்வேர் மணியும் நம்ம விட்டுருவோம். ப்ளஸ் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்மளுக்கு வந்து அது கிரியேட் ஆகும், கிரியேட் ஆகும், ரைட்? ஸோ மார்க்கெட்டை வந்து ஒரு கசினோ மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண வேணாம். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு கேம்பிளிங் அரினா கிடையாது, ஒரு கசினோ கிடையாது. அதை வந்து கசினோ மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணோம்னா, இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, அதாவது ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ்ன்னு. ஸோ மார்க்கெட்டை நம்ம அந்த மாதிரி ட்ரீட் பண்ணோம்னா, மார்க்கெட் எப்போவுமே நம்ம கிட்ட இருக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு தான் விடும். அப்புறமா நம்ம வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிஸ்கி,
மார்க்கெட்டில் வந்து நிறைய மேனிப்புலேஷன் இருக்குது, ஐயோ ஸ்டாக் மார்க்கெட்டா ரிஸ்கிப்பா அதெல்லாம் போடக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட் அகெயின் அது என்ன வேலை பண்ணுதோ அதுதான் அது பண்ணும், ரைட்? நம்ம அதை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அது நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா இல்லை பெரிய ரிஸ்கில் போயிட்டு பெரிய லாஸஸில் விடுமா அப்படின்றது வந்து நம்ம எப்படி அதை ட்ரீட் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது, ரைட்? ஸோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். நம்ம அப்ரோச்சில் தான் ப்ராப்ளம் இருக்குது. அப்ரோச்சை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இட் கேன் ஈல்ட் அஸ் ஃபினாமினல் ரிட்டர்ன்ஸ் இன் த லாங் ரன், ரைட்? இன்னொன்று வந்து மார்க்கெட்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லைக் பிகாஸ் ஐ பீன் அசோசியேட்டட் வித் மார்க்கெட்ஸ் ஃபார் அ லாங் டைம், மணி ஃபைனான்ஷியல் ரிவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்த நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். ஒன்று பேஷன்ஸை சொல்லிக் கொடுக்கும், இன்னொன்று வந்து டிசிப்ளின் ஓட முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கும், டைமோட இம்பார்ட்டன்ஸை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். காம்பவுண்டிங்னா என்ன, மணி காம்பவுண்டிங் மட்டும் இல்லாமல் நம்ம போடுற டைமு, நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸோட அந்த காம்பவுண்டிங் நேச்சர், இதை பற்றிலாம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். நம்ம டெய்லி எக்ஸைட்மெண்ட்டு, டெய்லி அட்ரினலின் ரஷ்ஷு, அதை நோக்கி நம்ம போகிறோம், அதுக்காக மார்க்கெட் ஒரு டூலாக யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்காது. ஓவர் நைட்டில் நான் பணக்காரன் ஆகணும், எனக்கு வந்து ட்ரீம்ஸ் ஒருத்தவங்க செல் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து கார் பாரு நான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி நான் கார் வாங்கியிருக்கேன், வீடு வாங்கியிருக்கேன், நானும் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்களோட ட்ரீம்ஸ்க்கு தான் நம்ம ஃபியூல் ஆட் பண்ணுறோமே தவிர நம்மளோட ட்ரீம்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்கும், ரைட்? பட் லாங் டேர்மில் நம்ம மார்க்கெட்ஸில் நம்ம ஸ்டே பண்ணுறோம், டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறோம், காம்பவுண்டிங்கை வந்து அலோவ் பண்ணுறோம், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீனி போட்டுட்டு ஃபியூவல் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து கொடுக்குற ரிட்டர்ன்ஸே வேறு. அதுதான் வந்து ஃபேக்ட். அது வந்து வேற எந்த அசெட் கிளாஸுமே லாஸ்ட் 100 வருஷத்துக்கு மேலே வந்து எதுவுமே வந்து கொடுத்தது இல்லை, ரைட்? ஸோ இதான் வந்து ஃபேக்ட். இன்னொன்று உங்களுக்கு வந்து ஒரு 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 ஸ்பெகுலேட்டிவ் நேச்சர் வந்து உங்களோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. நான் வந்து எப்போவுமே எனக்கு வந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஸ்பெகுலேட்டிவாக நான் இருக்கணும்னா ஓகே, நீங்கள் அதை பண்ண வேணாம் நான் சொல்லலை. பட் என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணிக்கோங்களேன். அந்த ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணிட்டு அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸில் மேபி ஒரு 5%, ஓகே, ஒரு 10%, ஒரு லிமிட் வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள ஒரு லிமிட் வச்சுக்கோங்க, ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க, வச்சுட்டு அதுக்குள்ள வந்து யூ மேக் இட் ஆஸ் அ லைக் சார்ட் ஆஃப் அ பிளே கிரவுண்ட். பட் அதுக்கு மேலே வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம், ரைட்? இன்னொன்று, நான் எல்லா ட்ரெயினர்ஸையும் நான் இங்கே வந்து நெகட்டிவாக சொல்ல. ஐ ஹவ் கம் அக்ராஸ் சம் ஃபினாமினல் ட்ரேடர்ஸ், சம் பீப்புள் ஹூ ஹவ் ரிட்டன் சம் ஃபினாமினல் புக்ஸ். நானே வந்து நிறைய விஷயம் அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுட்டு இருக்கேன். நானும் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன், ரைட்? ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் எவ்ரி ஒன் பேட்லி அண்ட் லைக் த்ரோ தெம் அண்டர் த பஸ் இல்லை. ஸோ அதை நான் பண்ண விரும்பல. பட் என்னன்னா எவ்வளோ பேர் வந்து உண்மையிலே ரிஸ்கோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுக்குறாங்க, செபியோட நார்ம்ஸ், பேசிக் நார்ம்ஸை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குல்ல. சும்மா ட்ரீம்ஸை மட்டும் செல் பண்ணிட்டு அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம சொல்லலை அப்படின்னா அவங்களோட ட்ரீம்ஸ்க்கு நம்ம தான் வந்து தீனி போடுறோம். நம்மளை வச்சு தான் அவங்க வந்து தே ஆர் கெட்டிங் லைக் ரிச் குவிக்லி. அதான் வந்து ஃபேக்ட். ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுப்போம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து என்ன ரிஸ்க் இருக்குது, நம்ம ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டா போதும். ட்ரேடிங்லேயும் சரி, இன்வெஸ்டிங்லேயும் சரி, இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி, ரிட்டர்ன்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி கம். வி டோன்ட் நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ரிட்டர்ன்ஸ். ரிஸ்க் என்ன இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து ஃபேக்ட், ரைட்? ஸோ அதை வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். மைண்ட் செட்டு தான் வந்து முக்கியம். அகெயின் நான் ப்ரோக்கன் ரெக்கார்ட் மாதிரி திருப்பி நான் சொல்கிறேன், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐபிஓ சேசிங் வேணாம், மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் நோக்கின ஒரு கண்டினியூஸ் பயணம் வேணாம். ஃபோமோ இன்வெஸ்டிங், அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஐயோ நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலன்னா போயிடும், உடனே இன்வெஸ்ட் பண்ணணும், கடன் வாங்கி பண்ணணும், வேணாம். இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் ஃபைனான்ஸை ரொம்ப ரொம்ப வீக் ஆக்கிரும், ரைட்? டிலேட் கிராட்டிஃபிகேஷன் தான் ஒரு சீக்ரெட். ஹோலி கிரேல்னு சொல்லணும்னா மேபி டிலேட் கிராட்டிஃபிகேஷனாக சொல்லலாம். லாங் டேர்ம் வந்து ஃபைனான்ஷியலாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஓகேப்பா, நான் இன்னைக்கு நான் ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், கண்டினியூஸாக நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன், அது பாட்டுக்கு வந்து என்ன ரிசல்ட்டை கொடுக்கணுமோ அது கொடுக்கட்டும் அப்படின்ற டிலேட் கிராட்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கறதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணும். அதுக்கான ரிட்டர்ன்ஸை வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னும் ஹிஸ்டாரிக்கலாக நிறையா அப்படி கொடுத்து வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு, ரைட்? ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம கம்ப்ளீட் நெகட்டிவ் விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். பட் ஆனால் ஐ வாண்டட் டு கிரியேட் திஸ் அவேர்னஸ்ல பிகாஸ் ஐ எம் கம்மிங் அக்ராஸ் லாட் ஆஃப் தி ஸ்டோரிஸ். ஸோ 2026க்கு லெட் அஸ் மேக் அ ரெசல்யூஷன். நம்ம கோல் என்ன இருக்கணும்னா நம்மளோட பர்சனல் ஃபைனான்ஸை, ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும். ஃபவுண்டேஷன் லேயரை வந்து நம்ம பில்ட் பண்ணணும். நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் சரி,
சின்ன வயசுனா ஓகே, யூ ஹேவ் மோர் டைம், யூ ஹேவ் மோர் லெவரேஜ், ஸோ யூ கேன் பில்ட் இட், யூ ஹேவ் மோர் டைம் டு பில்ட் இட். லெட் அஸ் பில்ட் the foundation layer, right? Let us start a conversation of awareness. Let us share our experiences. நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தால் அதை வந்து ஷேர் பண்ணலாம். இன்னொருத்தவங்க அப்போ தான் அதை பண்ண மாட்டாங்க. ஃபேமிலியோட ஓப்பனாக பேசலாம். ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து அப்படியே நம்ம சஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேர் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ், ரைட்? ஸோ லெட் அஸ் கெட் அவுட் ஆஃப் தட் மைண்ட் செட். சொல்யூஷன் நோக்கின ஒரு பயணமாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கணும், ரைட்? நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட தூக்கத்தை கெடுக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து ஒரு பேசிக் ஒரு ப்ரூஃபாக நம்ம வச்சுக்கலாம். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே சதிக், நான் எப்படி இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் ஃபவுண்டேஷன் லேயர்லாம் நான் வந்து பில்ட் பண்ணிட்டேன். எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, அண்ட் டெட்டு, ஹை காஸ்ட் டெட் இல்லை. மார்க்கெட்ஸில் என்ன நான் எதிர்பார்க்குறேன்னா, 2026க்கு ஐ ஃபீல் லைக் எல்லா மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டார்ஸும் இந்தியாவுக்கு வந்து கரெக்டாக அலைனாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா ஒன்று என்னென்னா, லைக் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக இந்தியன் மார்க்கெட்லேருந்து ஃபுல்லாக மணி வெளில போச்சு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வெளில போனாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு ஏஐ டெக் லீடர் அப்படின்ற எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது, இல்லை அந்த மேஜர் ஏஐ கம்பெனி எதுவும் கிடையாது. ஸோ லாட் ஆஃப் ஃப்ளைட் வெண்ட் இன் டு, லாட் ஆஃப் கேபிட்டல் வெண்ட் இன் டு ஏஐ ஸ்டாக்ஸ் இந்த யூஎஸ். அண்ட் யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் வந்து 5% கிட்ட 5% மேலே போயிடுச்சு. லைக் லாஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸாக வந்து குவான்டிடேட்டிவ் டைட்னிங் பண்ணாங்க யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மேலே போச்சு. ஸோ ஃபுல்லாக ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல், ஃபுல்லாக மணி இந்தியாவிலேருந்து வெளில போச்சு. இந்தியாவில் ஏர்னிங்ஸும் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இப்போ ஆனால் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கம்மியாகுது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் டூல் ஆயிடுச்சு அமெரிக்காவில். ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸு இல்லைனா இயர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கீழே போகிற ஒரு ட்ரெண்டை தான் பார்க்குறோம். அதனால என்ன ஆகும்னா, டாலரோட வேல்யூ கீழே போகும். டாலரில் வந்து வட்டி கம்மியாக கொடுக்குறாங்க டாலர் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லன்னா, அங்கேருந்து கேபிட்டல் வந்து வெளியே எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், இந்தியா மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு வரும். இன்னொன்று நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்தியாலையும் வந்து இந்த ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி ஆக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் எடுத்தாங்க. டாக்ஸஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் லேப்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஆர்பிஐ கம்மி பண்ணுறாங்க. கிரெடிட் லெண்டிங் நார்ம்ஸை வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணுறாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. நிறைய லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனால வந்து பணப்புழக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்க்குறோம் ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் நம்ம பார்க்குறோம். கார் அந்த நியூ வெஹிக்கிள் சேல்ஸ்லாம் நம்ம அதோட இம்பாக்ட் பார்க்குறோம். இது வந்து எக்கானமியில் ஏர்னிங்ஸில் வந்து இம்பாக்ட் ஆகுதா அப்படின்ற அடுத்தடுத்த குவார்ட்டரில் வந்து இந்தியாவில் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் நிறைய கேபிட்டல் வந்து உள்ளே வரும். இன்னொன்று என்னோட ஒப்பீனியனில் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக வந்து $70 மேலே வந்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு இப்போ ஒரு $57 பேரல் இருக்குது. இந்தியா வந்து நம்ம வந்து நெட் இம்போர்ட்டர் ஆஃப் ஆயில். ஆயில் வந்து டாலர்ஸில் தான் வாங்குறோம். ஸோ ருப்பியை விற்றுட்டு டாலராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஆயில் வாங்குறோம். இப்போ ஆயில் ப்ரைஸ் வந்து இந்த இயர்லேயும் கீழே தான் போகுதுன்றதான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து பெரிய ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ஸை வந்து நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். அண்ட் சப்ளை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. இன்னொன்று வந்து ஜென்ரலாகவே வேர்ல்டு ஓவர் வந்து க்ரோத், இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து அந்த அளவுக்கு இல்லை. சைனா இஸ் ஃபேஸிங் இஷ்யூஸ். யூஎஸ் வந்து ஏஐ ரிமூவ் பண்ணிட்டோன்னா பெரிய க்ரோத் கிடையாது. ஸோ ஆயில் டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்க போது, சப்ளை டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்காது. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஆயில் ப்ரைஸஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபால் இன் மை ஒப்பீனியன். அதனால என்ன ஆகும், இந்தியாவோட ட்ரேட் பேலன்ஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா நம்ம நிறையா ஆயில் இம்போர்ட் நம்ம நிறையா பண்ணுறோம். இந்தியன் ரூபியை மாற்றிட்டு நம்ம வந்து டாலரில் பண்ணுறோம். இதனால ருப்பியோட டிப்ரிசியேஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ கேபிட்டலும் திருப்பி உள்ளே வருதுன்னா ருப்பியோட அப்ரிசியேஷன் இன்னும் அதிகமாக போகலாம். அதனால இன்னும் கேபிட்டல் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் இந்தியன் எக்விட்டி மார்க்கெட்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளோட ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்குது அப்படின்னா இந்தியன் எக்விட்டி மார்க்கெட்ஸ் வில் டூ ஃபினாமினலி வெல், ரைட்? ஆனால் இதெல்லாம் யாரால அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும்? பாசிட்டிவ் லெவரேஜ் இருக்கிறவங்க, டிசிப்ளின்டாக இருக்கவங்க, கண்டினியூஸாக மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அவங்களால தான் இதெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். நம்ம ஆனால் மணியை டபுள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேஸ் பண்ணிட்டே இருந்தோம், கேம்பிள் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மணி எங்கேயாவது லாக் ஆயிரும், இல்லை லாஸஸில் நம்ம உட்காந்துருப்போம். நம்மளால் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து வால்டைலாக இல்லை மார்க்கெட் நம்மளுக்கு ஃபேவரபுளாக மூவ் ஆகும்போது அது அட்வான்டேஜாக வந்து எடுத்துக்க முடியாது, ரைட்? ஸோ அதனால மார்க்கெட் வாலடைல் தான், அதோட நேச்சர் அதுதான். ஆனால் அதையும் நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னா we should have a positive leverage. So let us think about building positive leverage for us, right? மெயினாக இந்த வீடியோ வந்து நான் எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பர்சனல் ஃபைனான்ஸோட கோல் என்னவா இருக்கணும், இந்த சீக்கிரமாக நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. பெர்மனண்ட்டாக ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனல் வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம ஃபவுண்டேஷனை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா லெவரேஜ் வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்கும்.
நம்மளுக்கு அகேன்ஸ்டா லெவரேஜ் இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் மார்க்கெட் மூவ் ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லாமே போயிரும்ன்ற சுச்சுவேஷனில் நம்மளை போடவே கூடாது. அப்படி போட்டோம்னா அந்த லெவரேஜ் பாசிட்டிவ் கிடையாது. அது வந்து ஒன்றுக்காகாத நெகட்டிவ் லெவரேஜ் தான். பட் மார்க்கெட் என்ன ஆனாலும் சரி, என்னோட பேஸ் லேயர் வந்து எதுவுமே ஆகாதுன்றது மட்டும்தான் பாசிட்டிவ் லெவரேஜ். அப்போ தான் ஃபியூச்சரில் லாங் டேர்மில் நம்ம நல்ல வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியும். மார்க்கெட் வாலிட்டிலிட்டி அதே மாதிரி நம்ம எனிமி கிடையாது. ஆனால் பாசிட்டிவ் லெவரேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். மார்க்கெட் வந்து எப்போவுமே பேஷன்ஸ்க்கும் டிசிப்ளின்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இம்மீடியட்டாக இல்லைனாலும் லாங் டேர்மில் பெரிய ரிவார்ட்ஸை கொடுக்கும். ஸோ கிரீடு வந்து பெரிய லெசனை கொடுக்கும். அது லெசன் என்னன்னு நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அதை பற்றி ஓப்பனாக நம்ம பேசணும். நம்ம மிஸ்டேக்ஸை நம்ம ஓன் பண்ணணும். இல்லைன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வந்து நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நான் மெயினாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து ஒரு கான்வர்சேஷனாக தான் நான் கொண்டு போகணும்னு நினச்சேன், ரைட்? அண்ட் ஐ வாண்ட் டு sort of build a community of sort of awareness. I want you guys to also give your input. உங்களுக்கு இதை பற்றின பாசிட்டிவ் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் பெருசாக ஹைப் இல்லாத ஃபேக்ட் பேஸ்டு ஹானஸ்டான ஃபைனான்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் பற்றின விஷயங்களை வந்து நம்ம பேசலாம். Until then, take care and see you in the next one. Bye.